தன்னுடைய சாதுரிய பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசி நேர்களே. இந்த மார்ச் மாசம் எப்படிலாம் இருக்க போகுது, எனக்கு என்னவெல்லாம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? பல ஆச்சரியங்கள் உங்களை சுற்றி நிகழப் போகிறது. என்ன மேடம் புதுசா சொல்றீங்க அப்படின்னா, இந்த மாசம் ஒரே ஒரு உங்களுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஆச்சரியங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல விஷயம் எல்லாம் கியூல வரிசை கட்டி நிக்குது. இந்த மாசம் நீ போ, இந்த மாசம் நீ போ, இந்த மாசம் நீ போ, இந்த மாசம் நீ போன்ற மாரி உடனே என்ன பண்றீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி ஒரு பெரிய பேப்பர் எடுத்து என்னெல்லாம் வேணுமோ, என்னவெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு, ஒரு செக்லிஸ்ட் போட்டு ரெடியா இருங்க. நீங்க போட்ட அத்துணை லிஸ்ட்டும் இந்தா, 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 இந்தான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் இனிதே ஆரம்பம். சூப்பரான டைம் பீரியடுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. சனி போய் 11ல் அமரப் போகிறார். வேற என்ன வேணும்? பத்தாததுக்கு அப்படியே மே மாசத்துக்கு அப்புறம் குரு வேற வந்து உட்கார போறாரு. விரையாதிபதி போய் 2ல உட்கார்றது அப்படின்றது ஒரு வகையில சுபவிரயமா தான் கிரியேட் ஆக போகுது. இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா செவ்வாய். அதனால பேச்சில் கவனம் தேவை. எல்லாம் நல்லதா நடக்கும்போது தேவையில்லாம கொஞ்சம் வாய குடுத்து வம்புல மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. மக்களே நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். தயவு செஞ்சு எந்த ராசி பார்க்குற மக்களா இருந்தாலும் சரி, இந்த தடவ நீங்க அவன் நல்லா சொல்லல, அப்படி சொல்லல, இப்படி சொல்லலன்னா நீங்க என்ன கேட்கக்கூடாது. நீங்க சூரியன், சந்திரன், ராகு, கேது, குரு அவங்கள தான் கேட்கணும். எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல.